பெங்களூரு ஒசூர் மெட்ரோ ரயில் அமைப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்று பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தால் பெங்களூருவை விட ஒசூருக்குத்தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்று கர்நாடக அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் பின்வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழில் நகரங்களில் ஒன்றான ஒசூர் நகரத்தின் வளர்ச்சியில் தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. இதற்காக தமிழ்நாட்டின் ஒசூரிலிருந்து கர்நாடகத்தின் தலைநகர் பெங்களூருவை இணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்க தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் முன் வந்தது. அதன்படி தமிழ்நாடு எல்லையான அத்திப்பள்ளியில் இருந்து ஒசூர் வரை சுமார் 12 கிலோமீட்டர் நீளத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. மறுமுனையில் அத்திப்பள்ளியில் இருந்து பொம்மச்சந்திரா வரை 11 கிலோமீட்டர் நீளத்திற்கு பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதில் 300 முதல் 500 மீட்டர் இடைவெளியில் ரயில் நிலையம் அமைப்பது, ஒசூர் சிப்காட் பகுதியை மெட்ரோ வழித்தடத்தில் இணைப்பது போன்றவை இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் பெங்களூரு ஒசூர் மெட்ரோ திட்டத்தை அமைப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை என பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு எதிர்பார்க்கும் 25 கிலோவாட் ஏசி மெட்ரோ ரயில் அமைப்பையும் பெங்களூருவின் 750 டிசி மெட்ரோ ரயில் அமைப்பையும் இணைப்பது தொழில்நுட்ப ரீதியில் சாத்தியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் பெங்களூரு ஒசூர் மெட்ரோ வழித்தடத்தால் ஒசூருக்குத்தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்றும் பெங்களூருவின் முதலீடுகள் ஒசூருக்கு சென்றுவிடும் என கூறி கர்நாடக அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனால்தான் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் பின்வாங்கி உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. அதற்கேற்ப பெங்களூரு நகரை வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இணைக்கும் 7 புதிய திட்டங்களில் பெங்களூரு ஒசூர் மெட்ரோ வழித்தடமும் இடம்பெறவில்லை. ஏற்கனவே தமிழக அரசின் ஒசூர் விமான நிலைய திட்ட முன்மொழிவுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போட்டு வரும் நிலையில் ஒசூர் பெங்களூரு மெட்ரோ திட்டத்துக்கான கதவும் அடைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசும் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகமும் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.